ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலை இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலுப்பிலே செல்லுகின்ற பொழுதும் அதே வேளையில் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். வேளையிலும் வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. வார்த்தைகளை 100 மடங்கு பெருக செய்வாராக. அதே வேளையிலே வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்திருக்கிற ஊழியருக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளை நாங்கள் கிரகித்துக் கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமீன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் சத்தியம். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமாய் வெளிப்பட்டு நாம் எல்லோருடைய ரட்சிப்புக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். ஆகவே அவைகள் இன்றைய நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாய் மேற்கொள்ளட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணட்டும். 30 60 அல்ல 100 பலன் தரக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். ஏனென்றால் எங்களுக்குள்ளே விடுதலை வராவிட்டால் நாங்கள் மற்றவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க முடியாது. மாத்திரமல்ல, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஆத்மாவிலே ரட்சிப்பு இல்லாவிட்டால், மீட்பு இல்லாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்முடைய கண்களிலே உத்திரம் இருக்கும் பொழுது மற்றவனை பார்த்து துரும்ப எடுத்து போடட்டா என்று சொல்வதனால் பிரயோஜனம் என்ன? முதலாவது நம்முடைய கண்களிலே இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடுவோம் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும்? விடுதலை உண்டாயிருக்க வேண்டும். தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், இவைகள் நம்மை விடுதலையாக்கும் பொழுது நாங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து பூரணமாக விடுதலையாக்கப்பட்டோம் என்ற அந்த விடுதலை நிச்சயம், அந்த விடுதலை நம்மை மேற்கொண்டு நடத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் நாங்கள் மற்றவர்களையும் விடுதலை ஆக்குகிறவர்களாய் நம்முடைய வார்த்தைகள் அவர்களை விடுதலை ஆக்குகிறதாய் இருக்கிறது. ஆமென். நமக்குள்ளே தேவராஜ்யம் கிரியை செய்யும் பொழுது அது ஈஸியாக, இலகுவாக மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஆமென். பழைய பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகள் கூடி அங்கே இருக்கிறார்கள். அந்த இடம் பக்கமாய் வந்த சவுலை பார்க்கிறோம். அவனும் அதே தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்படுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை, எண்ணத்தினால் நாங்கள் நிரப்பப்படுகிறோமோ அது மற்றவர்களையும் மேற்கொள்ளும், பூமியை மேற்கொள்ளும், சபையை மேற்கொள்ளும், நம்முடைய சகோதரர்களை மேற்கொள்ளும். அவ்வளவுக்கு அதிகமாய் தேவ மகிமையிலே வார்த்தையிலே நாங்கள் நிறையப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவைகள் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய தேசத்தை மேற்கொள்ளும். ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியீர்களா? பிரியமானவர்களை கவனிங்கள். அறியாமை எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் குருட்டாட்டமாய் நடக்கிறோம்.
ஆகவே தேவன் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று நான் பேசும் பொழுதும் நம்மை கொண்டு போய் பணத்தோடு இணைக்க கூடாது. தேவன் நமக்கு தேவனாக கிடைத்ததே, கிறிஸ்து இயேசு நம்முடைய இரட்சகராக கிடைத்ததே இந்த உலகத்திலே நாம் பெற முடியாத மிக பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருக்குள் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விட்டாராயில் அவருக்குள்ளே என்ன இருக்கிறது? ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது. நமக்கு தேவையான சகல அவருக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற கிறிஸ்துவுக்குள்ளே சகலதும் இருக்கிறது. ஆகவே அவருக்குள்ளே சகலதும் இருக்கிறபடினால் நாங்கள் ஒன்றொன்றாய் தேடாமல் அவரை தேடினால் முற்று முழுதும் நம்மை வந்து மேற்கொள்ளும் என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை நாங்கள் தேடுவோமானால் சகலது நம்மை தேடி வரும். ஆனால் கிறிஸ்துவை விட்டுட்டு பணத்துக்காக அனுதினமும் ஓடிக்கொண்டிருப்போமானால் அல்லது ஒரு வெற்றிக்காக அனுதினமும் ஓடிக்கொண்டிருப்போமானால் நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக ஓடுகிறபடினால் மற்ற 99 நோக்கங்களும் ஃபெயிலாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்து என்னும் முழுமை பெற்ற 100% முழுமை பெற்ற நம்முடைய இரட்சகரை நோக்கி நாங்கள் கடந்து வருவோமானால் அவரையே தேடுவோமானால் 100% எல்லா ஏரியாவிலும் நமக்கு வெற்றி உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், மற்றவர்களுக்கு பூமிக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். ஆமென். அப்ப கவனிங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியீர்களா? இது அறிய வேண்டிய விஷயம். என்னுடைய ஞானஸ்தானத்திலே என்ன நடந்து முடிந்து விட்டது? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து போனேன். நான் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது அவரோடு கூட நான் என்னத்தை அறிக்கையிடுகிறேன்? அவரோடு கூட நான் மரிக்கிறேன் என்பதை அறிக்கையிடுகிறேன். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து போனான். என்னுடைய பாவ சுபாவம், என்னுடைய சாபங்கள், தரித்திரங்கள், நோய்கள், நொடிகள், இந்த உலகத்தினால் வந்த எல்லா உபத்திரம் எல்லாமே என்ன செய்கிறது? கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது. இருளின் ராஜ்யம், இந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகை, இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாமே மரிக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனக்குள்ள இருக்கிறது என்ன சூழத்தான் இருக்கிறது, அனிதினமும் எனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க கூடாது. நான் அவரோடு கூட எல்லா விதமான சாபங்களுக்கும் மரித்து போனேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிய மனுஷனாய் புதிய ஆசீர்வாதத்தோடு நான் வாழும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். அப்ப இனிமேல் நான் அல்ல, நான் அவரோடு கூட என்னுடைய பழைய மனுஷன், பழைய கிரிய, பழைய சாபம், பழைய தரித்திரங்கள், பழைய நோய்கள், பரம்பரையாய் வருகிற நோய்கள், பரம்பரையாய் கிரிய செய்கிற பிசாசின் பலவீனங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்து விட்டதாம்? என்னுடைய ஞானஸ்தானத்தோடு மரித்து போய்விட்டது. அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் நாங்கள் மரித்து போனோம். இனிமேல் நாங்கள் வெளியால் வருவது இயேசுனுடைய ஜீவனை பெற்று புதிய ஜீவன் உள்ளவர்களாய், புதிய வாழ்க்கை உடையவர்களாய், புதிய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளியே வருகிறோம். கிறிஸ்துவனோடு அவருடைய மரணத்திலே இணைக்கப்பட்டிருந்தோம். அதே போல தண்ணியிலிருந்து வெளியால் வரும் பொழுது அவருடைய ஜீவனோடு நாங்கள் இணைக்கப்படுகிறோம். ஆமென். ஆதலால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும்
இணைக்கப்பட்டிருப்போம். ஹalleluya. கவனியுங்கள். அப்ப நான் என்னத்தை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்றால், நான் ஞானஸ்தானம் மூலமாய் அவரோடு கூட மரித்து போனபடியினால் இப்பொழுதோ நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே இணைக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வெளியால் வரும் பொழுது நான் இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் தியானிக்க வேண்டும். தினமும் இதை செய்ய வேண்டும். அதனால்தான் உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றி வா என்பதன் அர்த்தம், நீ அனுதினமும் மரித்து போனாய், கிறிஸ்துவுக்குள் மரித்து போனாய். இனி உன்னுடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அல்ல, புதிய மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்து போனவனாய், இனிமேல் நான் எனக்குரியவன் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவன். கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ஜீவன் என்னை மேற்கொண்டிருக்கிறது. கவனிங்கள், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாங்கள் மரித்தோம் என்று எண்ணினால், கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய பாவ சுபாவங்கள் மரித்து போய்விட்டது என்று எண்ணினால், கிறிஸ்துவுக்குள் இருளின் ராஜ்யம், அதனுடைய வல்லமைகள், அதனுடைய ஆளுகைகள் எல்லாம் மரித்து போய்விட்டது என்று எண்ணினால், நாங்கள் நிச்சயமா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் புதுப்பிக்கப்பட்ட புதிய வாழ்க்கையுடைய, புதிய ஜீவனையுடைய, புதிய ஆவியுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனால் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போம். இதை என்ன செய்ய வேண்டும்? தினமும் நாங்கள் நினைக்க வேண்டும். நான் புதிய மனுஷன், நான் பாவம் செய்கிற பழைய மனுஷன் அல்ல, பலவீனம் உள்ள பழைய மனுஷன் அல்ல, சுகஈனம் உள்ள பழைய மனுஷன் அல்ல. நான் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அங்கங்கள், அவயவங்கள், உறுப்புகள், ஆவி, ஆத்துமா, சரீரம் இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுதோ நான் என்னுடைய உறவினர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இரத்த சம்பந்தமான எந்த நோயும், இரத்த சம்பந்தமான எந்த பலவீனமும் எனக்கு இனிமேல் வர முடியாது. நான் மரித்து போனேன். ஆமென். இரத்த சம்பந்தமான சகல சாபங்களுக்கும் நான் மரித்து போனேன். இப்பொழுதோ நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் திராட்சை செடி, நான் கொடி. ஆகவே எனக்குள்ளே நான் என்னுடைய ஜெனரேஷனோடு இணைக்கப்படாமல் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஜெனரேஷன் கிறிஸ்துவே. ஆமென் என்று நான் எண்ணிக்கொள்ள வேண்டும். இது எப்பயோ ஒரு நாள் நினைக்கிறதல்ல, எப்பொழுதும் நினைக்க வேண்டிய காரியம். கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதிய சாயல் உடையவனாய் இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவாய், கிறிஸ்துவின் பிள்ளையாய், ஆமென், இருக்கிறேன். கிறிஸ்து பாவம் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். ஆமென். சாபங்கள் அல்ல, பலவீனங்கள் அல்ல, கடன்கள் அல்ல, தொல்லைகள் அல்ல, இவைகள் அல்ல. கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். புதியவனாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அப்ப இனிமேல் நம்மால் பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. எப்பொழுது என்றால், நான் மரித்து போனேன், இனி நான் அல்ல, அவருக்குள் ஜீவிக்கிறேன், அவருக்குள் புதிய மனுஷனாயிருக்கிறேன் என்று எப்பொழுது எண்ணுகிறவர்களால் தான் இந்த புதிய வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதுமே நான் ராஜாண்டு நினைக்கிறவனால் தான் ராஜாவாக செயல்பட முடியும். ஒரு நாள் நான் ராஜாண்டு நினைச்சிட்டு அடுத்த நாள் நான் ராஜாவா இருக்க முடியுமா இல்லையா, இல்ல நான் ராஜா இல்லையே என்று நினைத்தால் நான் ராஜாவாக செயல்பட முடியாது. ஆகவே நான் ராஜாவானால் ராஜாவாக செயல்பட வேண்டும். நான் புதிய மனுஷனே ஆனால் நான் புதிய மனுஷனாக செயல்பட வேண்டும். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப இது என்ன செய்ய வேண்டிய விஷயம்? அறிந்திருக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதும் நாங்கள் நமக்கு நினைப்பூட்ட வேண்டிய விஷயம். இனிமேல் என்னால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் பாவம் செய்கிற மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு போனான்.
ஆமென். பழைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷன், பழைய சாபத்தில் இருக்கிற மனுஷன், பழைய பற்றாக்குறையில் இருக்கிற மனுஷன், பழைய தரித்திரத்தில் இருக்கிற மனுஷன், பழைய தேவனை விசுவாசிக்காத அவவிசுவாசம் உள்ள மனுஷன் என்ன செய்தான்? சிலுவையிலே அறையுண்டு போனான். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை அறிந்திருக்கிறோம். இதை எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. பிரியமானவர்களை, இதை நினைப்படுத்த வேண்டும். இனி நான் பாவத்துக்கு அடிமை அல்ல. நான் பாவத்திலிருந்து பாரிபூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டேன். ஆமென். இனி பாவ சுபாவம், பாவ பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று விசுவாசித்தால் தான் நாங்கள் தேவனுடைய மகிமையை, அவருடைய கிரிகையை, அவருடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் ஞானசானம் எடுத்த பின்பும் எனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று நான் பார்ப்பேனானால், நான் என்னை மறுபடியும் பழைய மனுஷனோடு நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அவனோடு இணைத்துக் கொள்ளாமல் நான் கிறிஸ்துவோடு, என்னை உயிர்ப்பித்த கிறிஸ்துவோடு, அவருடைய உயிர்த்தெழுதலோடு நான் இணைத்துக் கொள்வேனானால், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை உயிர்ப்பித்து எல்லா விதத்திலும் என்னை நடத்த போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். பாவம் செய்யாதபடிக்கு, பலவீனத்திலே விழாதபடிக்கு, வெற்றிகரமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி நடை போடும்படிக்கு, சகல வல்லமை வரங்களையும் பெற்று பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு என்னால் செயல்பட முடியும். எப்பொழுதென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இனிமேல் எனக்குள் பாவம் இல்லை, சாபம் இல்லை, பலவீனம் இல்லை என்று நினைக்கும் பொழுதுதான் அவைகள் நம்மிடத்திலே கிரிகை செய்யாமல் போகும். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே இவைகள் எல்லாம் இருக்கிறது என்று விசுவாசித்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்யும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசத்தின்படியே, இது ஒரு பிரிச்சுவல் சட்டத்திட்டம், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். அப்ப நான் தவறான காரியங்களை விசுவாசித்தால் அதன்படிதான் எனக்கு என்ன செய்ய போகிறது? ஆக கடவுது. அப்படித்தான் நடக்க போகிறது. அப்ப அதே சூழ்நிலையில், தவறான சூழ்நிலையில் சரியாய் நான் தியானிப்பேனானால், தேவன் செய்து முடித்தார், அவரோடு கூட மரித்து போனேன், இப்பொழுது அவருடைய ஜீவனில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் எல்லாமே ஜீவனாக, ஒளியாக, பரிசுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே காண முடியும். ஆமென். ஆகையினால் கிறிஸ்துவோட கூட மருத்துவமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று சொன்னால், தமிழிலே இந்த வார்த்தை கொஞ்சம் அர்த்தம் குறைவாயிருக்கிறது. ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய், அவரோடு கூட மேன்மையாய் வாழுகிறவர்களாய், ஜீவிக்கிறவர்களாய் இருப்போம் என்று நம்புகிறோம். கவனியுங்கள், நம்புகிறோம். இது நம்பினால்தான் கிரியை செய்ய முடியும். ஆகவே இவற்றை நம்ப வேண்டும். ஆமென். நான் பரிசுத்தன் என்பதை நம்ப வேண்டும். நான் தேவன் என்னை புதிய மனுஷன் ஆக்கினார் என்பதை நம்ப வேண்டும். தேவன் என்னை பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி விட்டார் என்பதை நம்ப வேண்டும். ஆமென். 9ஆம் வசனம், மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. கவனிங்கள், இருளின் ராஜ்யம் கிறிஸ்துவை தொட முடியாது, அதே போல நம்மையும் தொட முடியாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஆமென். என்றால் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பின்னப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய சரீரத்தின் அங்கங்களாய் இருக்கிறோம். ஆமென். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நாமும் அதே போலவே என்ன செய்கிறோம்? பாவத்துக்கென்று மரித்தோம், இனிமேல் எங்களுடைய இச்சை ஆசைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் பிழைத்திருக்காமல் தேவனுக்கென்று,
ஆமென். மேன்மையான மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு தேவனுக்கென்று நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அந்தப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப கவனிங்கள், இவைகள் எல்லாம் எப்படி கிரிய செய்யும் என்றால், நாங்கள் இவைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப என்னத்தை எண்ண வேண்டும்? இதைத்தான் எண்ண வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் மரித்து போனேன். இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். தேவனுக்கென்று ஜீவிக்கிறேன். தேவன் எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். நான் அவருக்குள்ளாக ஜீவிக்கிறேன் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதை எப்பொழுதும் எண்ண வேண்டும். எண்ணிக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள். அப்ப எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டால்தான், எப்பொழுதும் மாறாத நம்பிக்கை உடையவனாய் இருப்பேனானால் தான் என்னால் செய்யப்பட முடியும். கவனியுங்கள், உங்களுக்கு ஒரு பிசினஸை கொடுத்து உங்களை சிஇஓ ஆக்கிவிட்டால், உங்களை ஒரு டிரெக்டர் ஆக்கினால், நீங்கள் டிரெக்டர் என்பது எப்பொழுதும் உங்களுக்கு தெரிய வேண்டும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிரெக்டர் என்று தெரிந்து 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் டிரெக்டரா அப்படியா என்று ஒரு சந்தேகப்படுகிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் டிரெக்டர் என்பது எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும். அதே போலத்தான் அப்பொழுதுதான் நீங்கள் டிரெக்டருக்குரிய கிரியை ஆட்டோமேட்டிக்காய் நடப்பிப்பீர்கள். அதே போலத்தான் நான் தேவனுடைய பிள்ளை, நான் மரித்தேன், இனி நான் அல்ல, நான் தேவனுக்கென்று ஜீவிக்கிறேன். தேவனுடைய சிட்ட சட்டங்கள் மாத்திரம் நிறைவேறும்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் எண்ணிக்கொள்ளும் பொழுதுதான் அப்படியாக நம்மால் செயல்பட முடியும். ஆமென். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப கவனியுங்கள், இப்படியான எண்ணம் தான் பிசாசின் தந்திரங்களில் இருந்து என்னை விடுதலை ஆக்குறது. ஆகையினால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாவம் ஆளுகை செய்தால்தான் என்னுடைய சரீரம் சாவுக்கு ஏதுவாக மாறுகிறது. ஆனால் பாவம் ஆளுகை செய்யாமல் இருக்கும் பொழுது, கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது, என்னுடைய சரீரம் நீடித்த நாட்களாய் திருப்தி அடையத்தக்கதாக ஆசீர்வாதம் என்னை மேற்கொண்டு நடத்துகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் கீழ்ப்படிய கூடாது. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கே தவிர மாமிசத்துக்கு அல்ல. மாமிசத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நாங்கள் மாமிசத்துக்கு கடமைப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்குள்ளே நான் ஜீவனுடையவனாய் இருக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். தேவன் எனக்குள் வாழுகிறார், நான் அவருடைய சரீரமாய் இருக்கிறேன். அவருடைய சரீரமாய் நான் இருக்கிறேன் என்று தியானிக்கும் பொழுது பாவம் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும்? பலவீனம் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும்? தரித்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இவைகள் எல்லாம் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும்? அவர் வெற்றி சிறந்தாரே. ஆமென். நானோ உங்களுக்காக உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அதை நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. அப்ப என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டாம்? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், தேவன் செய்து முடித்ததுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் உங்களுடைய சரீரங்களை என்னத்துக்கு? மாமிசத்துக்கு ஒப்பு கொடாதிருங்கள், பிசாசின் பொய்களுக்கு ஒப்பு கொடாதிருங்கள். மாறாக உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா.
அப்ப தேவனுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி, தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்தும்படி, அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்படியாய் இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கவனியுங்கள், இன்றைய நாளிலே அநேகர் கிருபையை தவறாய் புரிந்து கொண்டு, கிருபை நாங்க என்ன பாவம் செய்தாலும் அதை கண்டுக்காம விடுறதுதான் கிருபை என்று அநேகர் நினைத்து கொள்ளுகிறார்கள். அதனால் கிருபையை பற்றி பேசுகிற இன்றைக்கு அநேகர் கிருபையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் நம்முடைய சுய கிரியை நம்மை விடுதலையாக்கவில்லை. நியாயப்பிரமாணம் சுய கிரியை, அது நம்மை விடுதலையாக்காமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால், அதுதான் கிருபை. அதாவது இரக்கம் காட்ட முடியாதவனுக்கு காட்டப்படுகிற அன்பு, அன்பு இரக்கம் காண்பிக்கவே முடியாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற இரக்கம், அதுதான் கிருபை. அப்ப அந்த கிருபையினால் என்றால் அவருடைய அன்பினால் நம்மை விடுதலையாக்கினார், அதுதான் கிருபை. நம்மால் விடுதலையாக முடியவில்லை, ஆனால் அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தண்ணியை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், அதுதான் கிருபை. அப்ப கிருபையினால் நான் மீட்டு கொள்ளப்பட்டேன், கிறிஸ்து என்னை விடுதலையாக்கினார். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினால் அதுவே மெய்யான விடுதலை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை விடுதலையாக்க முயற்சி செய்தோம், ஆனால் விடுதலையாக்கப்படவில்லை. பாவங்கள் மூடப்பட்டதை அல்லாமல் பாவ சுபாவங்களில் இருந்து நாங்கள் விடுதலையாகவில்லை. ஆனால் கிறிஸ்துவோ நம்மை பூரணமாய் விடுதலையாக்கினார். ஆமே. அப்ப அவர் என்னை விடுதலையாக்கின பிறகு, இல்ல பிரதர் எனக்குள்ள பலவீனம் இருக்கு பிரதர் என்று சொன்னால் இயேசு பொய் சொல்லுகிறார் என்று அர்த்தம். எங்களை பூரணமாய் விடுதலையாக்கி விட்டார். அப்ப கிருபைக்கு உட்பட்டிருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த பாவத்தினுடைய வல்லமை, இருளின் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாகவில்லை. ஆகவே மறுபடியும் பாவம் செய்து மறுபடியும் என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். ஏனென்றால் அவர்களால் விடுதலையாக முடியவில்லை. ஏனென்றால் இருள் ஆண்டு கொண்டது, இருளின் ராஜ்யத்துக்குள் இருந்தார்கள். இப்பொழுதோ நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் இருளின் ராஜ்யம் நம்மேல் கிரியை செய்ய முடியாது. அப்ப கிருபையினால் விடுதலையாக்கப்பட்டிருப்போமானால் பாவம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, அதுதான் கிருபை. அதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? அப்ப நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு மறுபடியும் பாவம் செய்யலாமா? அப்ப அப்படி செய்வோமானால் கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. கூடாதே, அவர் எழுதுகிறார், கூடாதே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். அப்ப கவனிங்க, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப எதை நான் நம்புகிறேனோ அதுக்கு நான் அடிமை. நான் விடுதலையாக்கப்படவில்லை என்று நம்பினால், இன்னும் எனக்குள்ளே பாவம் இருக்கிறது என்று நம்பினால், இன்னும் எனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று நம்பினால், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னும் எனக்குள்ளே பிசாசு இருக்கிறான், பிசாசு தான் கிரியை செய்கிறான் என்று சொல்ல வருகிறேன். ஆனால் தேவன் எனக்குள்ளே இருப்பாரானால், நான் அவருடைய சரீரமாய் மாற்றப்பட்டிருப்பேனானால், அவருடைய சரீரத்தின் அங்கமாய் இருப்பேனானால், அவருடைய மனவாட்டியாய் இருப்பேனானால், அவருடைய பிள்ளையாய் இருப்பேனானால், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பேனானால்,
இவைகள் எதுவும் நம்மை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆனால் தான் நாங்கள் வாசிக்கிறோம், லூக்கா 10:19 நாங்கள் வாசிக்கிறோம், இவைகளில் ஒன்று உங்களை சேதப்படுத்தவே முடியாது, ஏனென்றால் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான. இப்பொழுதோ நாங்கள் அவைகளுக்கு அடிமைகள் அல்ல, நாங்கள் அவர்களுக்கு ராஜாக்கள். அவைகள் நமக்கு அடிமை. பிசாசை ஓடிப்போ என்று சொன்னால் ஓடி போக வேண்டும். தரித்திரமே ஓடிப்போ என்றால் ஓடி போக வேண்டும். பில்லி சூனியமே நிர்மூலமாக்கப்படுவாயாக என்று சொன்னால் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது அவைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தேவன் நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியாய் எல்லா ஆவிகளை பார்க்கிலும், எல்லா பிசாசின் ஆவிகளை பார்க்கிலும், பில்லி சூனிய ஆவிகளை பார்க்கிலும் அவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளத்தக்கதாக கிறிஸ்துவோடு கூட நாம் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவைகளை ஆளுகை செய்யும்படி. அதனால் தான் ஜெபத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ, எவைகளை எல்லாம் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோமோ, அவைகள் நிச்சயமாய் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஏனென்றால் அவைகளை ஆளுகை செய்கிற பதவியிலே, பொசிஷனிலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். சபையின் தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். ஆகவே பாவம் நம்மை தொட முடியாது, இருள் நம்மை தொட முடியாது. ஆமென். எப்பொழுதும் அவருக்குள் இருக்கிறோம், எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், எப்பொழுதும் சுகத்தோடு இருக்கிறோம், எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சிந்தையை உடையவர்களாய் நாங்கள் இருப்போமானால் எப்பொழுதும் நாங்கள் வெற்றி சிறந்திருப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இருளுக்கு கீழ்ப்படிவதற்கு, பாவத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நாங்கள் பாவத்துக்கு அடிமை அல்ல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜாக்களாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர், நிலைநிறுத்தி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பூமியிலே ஆளுகை செய்வோம் என்று நாங்கள் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் படிக்க எங்களுக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இது முதல் கொண்டு எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே உம்முடைய ராஜ்யத்தை எதுவும் எந்த இருளும் தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாய் உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய சத்தியம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி. இருள் ஒட்டி போகிறதற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யம் மேற்கொள்ளுகிறதற்காக, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் செய்யப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமான நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே சுகமான நித்திரையை தந்து வழி நடத்துவாராக. இந்த இரவு வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து வார்த்தைகள் கூட வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.